அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். மார்க் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். மார்க் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். எடுத்து சத்தமா வாசிக்கலாம். நீங்களோ எச்சரிக்கையாய் இருங்கள், இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நீங்களோ எச்சரிக்கையாய் இருங்கள், இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். இந்த நாள்ல ஆவியானதாமே நம்ம பேசக்கூடிய வார்த்தை, நீங்களோ எச்சரிக்கையாய் இருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் முன்பாக அறிவித்திருக்கு என்று சொல்லிக்கிறார். அப்ப என்ன எல்லாவற்றையும் முன்னதாக நமக்கு அறிவிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். மார்க் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். மார்க் 13:1-2. தேவனத்தோடு புறப்படும் போது அவர் சீசர்களில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படி பாரும் என்றான். இயேசு அவனுக்கு பேதுரமாக, இந்த பெரிய கட்டிடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் இராதபடிக்கு இதெல்லாம் இடிக்கப்படும் என்று போகும் என்றார். அல்லேலூயா. நம்ம ஆலயத்துக்கு வருது தேவனை ஆராய்ப்பதற்காகவும் கர்த்தரோட வார்த்தையை கேட்பதற்காக எங்க வரும்? ஆலயத்துக்கு வரும். ஆனா ஆலயத்துக்கு வரவங்க அது பெரிய கட்டடமா இருக்குதா, பெரிய சீரியல் பைப் வைக்கிறாங்களா, இல்ல புகை போடுறாங்களா, அதெல்லாம் பார்க்க கூடாது. கட்டடம் சொல்ற, நீ கட்டடம் பாக்குறியே, இந்த கட்டடம்லாம் என்னது, இந்த ஆனது கூக்கிற அளவுக்கு நல்ல பெருசா இருக்குது, 5000 பேர் வராங்க, 10,000 வரமா, இதெல்லாம் ஆண்டவர் பாக்குறது இல்ல. நீ இந்த அளவுக்கு நீ கட்டடத்தை நினைச்சு நீ பெருமைப்படுற, இந்த கட்டடம்ல ஒரு நாள் இடிஞ்சிரும். ஐயோ, எங்க சர்ச்சு பெரிய சர்ச்சு, எங்க சபை தான் பெரிய சபை, 10,000 பேர் வராங்க, 15,000 பேர் வராங்க, அத்தனை பேர் இருக்கிறாங்க, அதெல்லாம் ஆண்டோட செல்லாது. அப்படிதான் சொல்ற. ஆண்டவரே இயேசு, இங்க பாருங்க எவ்வளவு பெரிய சர்ச்சு, எவ்வளவு பெரிய ஆலயம் பாருங்க அப்படிங்கிறாரு. ஆண்டவர் சொல்றார், நீ இதெல்லாம் பாக்குறியே, இதெல்லாம் ஒரு நாள் இடிஞ்சு விடும். தொடர்ந்து படிங்க. பின்பு அவர் தேவனுக்கு எதிராக பேதுரு, யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் அவர் தனித்து வந்து, இதெல்லாம் எப்போ சம்பவிக்கும், இதெல்லாம் அடையாளம் என்ன கேட்கிறாங்க, சொல்ல வேண்டும். இதெல்லாம் அடையாளம் ஆண்டவர், இப்படி சொல்றீங்க இல்ல, இதெல்லாம் எப்போ வரும், என்ன அடையாளம் அப்படிங்கிறாங்க. இல்லையா? ஆமென். மார்க் 13ஆம் 7-8 வருஷம் பண்ணீங்க. 7-8. யுத்தங்களையும் யுத்தம் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதீர்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவுடனே வராது. 9. நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. ஏனெனில் உங்களை ஜெபாலயங்களில் அடிக்கப்படுவீர்கள். என் நிமித்தம் தேசாதிபதிகள் ராஜாக்களும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். அல்லேலூயா. 23. நீங்களோ எச்சரிக்கையா இருங்க. திரும்ப திரும்ப சொல்றாரு, திரும்ப திரும்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீங்களோ எச்சரிக்கையா இருங்கள், நீங்களோ எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். மார்க் 13ஆம் அதிகாரம் 24-27 வசனமே. அந்நாட்களிலே அந்த உபத்திரவத்துக்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளிய கூட இருக்கும், வானத்தின் நட்சத்திரங்கள் விழும், வானங்களில் உள்ள சத்துவங்களும் அசைக்கப்படும். அப்பொழுது
மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்கள் மேல் வருவதை காண்பார். 27 படிங்க. அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி, நல்லா கவனிங்க, தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியில் கடைமுறை கொண்டு வானத்தின் கணித மட்டுமல்ல 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இயேசு கிறிஸ்து வரும்போது தாம் தெரிந்து கொண்டவர்களை என்ன பண்ணாமா? கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. தாம் தெரிந்து கொண்டவர்கள் என்ன பண்ணாமா? கூட்டி சேர்ப்பார். அந்த தெரிந்து கொண்டவர்கள் யாரு? நம்ம இருக்கோம். மற்றவங்க கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அந்த லிஸ்ட்ல நாம இருக்கிறோமா? அந்த லிஸ்ட்ல நாம இருக்கிறோமா? கர்த்தர் தெரிந்து கொண்ட ஜனமா நாம இருக்கிறோமா? இல்லையா? சொன்ன மாதிரி பாருங்க, பொங்கல் யாருக்கு? பொங்கல் யாருக்கு? ஆனா பாருங்க, பொங்கலுக்கு சாக்கு வச்சுக்கிட்டு நம்மளால எல்லாம் என்ன வருது? இல்ல லீவ் போட்டு போறது. அப்ப தாம் தெரிந்து கொண்டு இப்போ இந்த நேரத்துல கர்த்தர் வந்தா யார் போக முடியும்? பொங்கல் லீவு போக முடியுமா? மாட்டு பொங்கல் போறாங்க, அந்த பொங்கல் போற லீவுக்கு போக முடியுமா? தாம் தெரிந்து கொண்டு தான் கர்த்தர் ஜனத்தை கூட்டி சேர்ப்பார். 4 திசையில இருந்து. அந்த 4 திசையில இருந்து கர்த்தர் யார் தெரிஞ்சிருக்கிறதோ அவர்தான் கூட்டி சேர்ப்பார். ஆமீன். அந்த நாட்களிலேயோ அவங்க சினிமாவுக்கோ பீச்சுக்கோ கல்யாணத்துக்கோ காது குத்துக்கோ போயிருந்தா கர்த்தர் தெரிந்து கொண்டவர்கள் கைவிடப்பட்டவர்கள். எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றார். இதோ எச்சரிக்கை இருங்க, ஏற்கனவே முன்னதாக எல்லாவற்றையும் அறிவிச்சிருக்கிறேன். முன்னதாக அறிவிச்சிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? எச்சரிக்கையா இருங்கள். ஆமென். எச்சரிக்கையா இருங்கள். மார்க் 13:32-33. அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவரை தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியான். அக்காலத்தை பாருங்க, அக்காலத்தை நீங்க அறியாதபடியால் எச்சரிக்கையா இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். அந்த வருகை பிதாவை தேவன் ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆமென். தேவ தூதர்களுக்கும் தெரியாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரியாது சொல்றேன். எனக்கே தெரியாது, பிதாவுக்கு மட்டும் தெரியும். எப்போ ஒரு சிக்கல் கொடுத்தாரோ அப்ப நான் புறப்பட்டு வந்து விடுவேன். ஆனால் என்ன பண்ணுங்க? எச்சரிக்கையா இருங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். எச்சரிக்கையா இருங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். இல்லையா? நேரம் போகாதபடினால எதுக்கெல்லாம் எச்சரிக்கையா கட்டதுக்கு சொல்லிக்கிறாரு. விழித்திருந்து ஜெபம், எதுக்கு விழித்து ஜெபம் பண்ணணும் பார்க்கலாம். ஆமென். ஃபர்ஸ்ட் எச்சரிக்கையா இருக்கணும் பார்க்கலாம். டைம் இருந்தா முடிக்கலாம், இல்லைன்னா விழித்திருந்து ஜெபம் பண்றது அடுத்த வாரம் சொல்லப்படும். ஆமென். ஹல்லேலூயா. நாம எதுக்கெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும். ஹல்லேலூயா. எச்சரிக்கையா இருக்கணும். உபாகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். உபாகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். படிங்க, சதம் படிங்க. 4:23. உபாகம் 4ஆம் அதிகாரம் அது 23வது வசனம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விலக்கின எவ்வித சாயலான விக்கிரத்தையும் உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஆமென். அல்லேலூயா. விக்கிரத்தை உண்டாகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அல்லேலூயா. அப்ப எது விக்கிரகம்? எது விக்கிரகம்? சிலையா?
விக்கிரமா இல்ல. அப்போ ஒரு பொருள் மேல எது நமக்கு பிரியமா அதிகமா இருக்குதோ அதுதான் நமக்கு விக்கிரகம். ஆமே. ஜுவல்ஸ் மேலேயே நமக்கு ஆசையா அதுலயே இருந்துன்னா அது நமக்கு ஆசை ஆசை, அது விக்கிரகம். ஆமே, அது விக்கிரகம். என் மனைவி தான், என் மனைவி மாதிரி உலகத்துல யாருமே இல்லை, அப்படி மனைவின்னு இருந்தா அது விக்கிரகம். ஐயோ என் குழந்தை லட்டு மாதிரி இருக்குது அப்படின்னு கொஞ்சிட்டு இருந்து அந்த குழந்தையே பார்த்துட்டு இருந்தா அது விக்கிரகம். ஆமா, சரி 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 அந்த சேரியவே பார்த்துட்டு இருந்தா அது விக்கிரகம். சில மட்டும் கிடையாது, எல்லாம் விக்கிரம் தான். அப்போ தேவனை மறந்து அந்த உடன்படிக்கை மறந்து விக்கிரத்தை போல இருக்கிற எல்லா காரியங்களையும் நம்ம இருக்கும் போது கர்த்தர் அதை எச்சரிக்கிறார், எச்சரிக்கையா இருங்கள். ஹல்லேலூயா. உபாகமம் 6ஆம் அதிகாரம் அவருடைய 12வது வசனம். நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. ஆமென். ரட்சிக்கப்படாத முன்னாடி என்ன அடிமையா இருந்தோம், எல்லா காரியத்திலும் அடிமையா இருந்தோம். ஆனா கர்த்தரை எதிர்த்து தேசம் புறப்பட பண்ண அந்த ஜனங்களை போல கர்த்தரம் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்த கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஹல்லேலூயா. எச்சரிக்கையாய் இருங்கள். உபாகமம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். நல்லா கவனிங்க. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் ஐஸ்வர்யத்தை என் சம்பாதித்தது என்று நீ உயிர்த்து சொல்ல கூடாதபடிக்கு இருக்க எச்சரிக்கையா இருங்கள். போதும். என் கைபலன் என் சம்பாத்தியம் நான் தான் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஹல்லேலூயா. உபாகமம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். பாருங்க, கண்ட இடமெல்லாம் சர்வாங்க தகன பலியை இடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். கண்ட இடம் எங்க அழைப்பு வந்தாலும் சரி, கண்ட இடத்துல போய் எல்லா பலியும் நம்மளோட ஆவி ஆத்மா சரீரத்தை என்ன பண்றதாமா அங்க கொண்டு ஒப்புடுகிறது தகன பலியா. ஆமா, காலையில ஒரு பங்கன் கெடா வெட்டு அப்படி இப்படின்னா நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கொண்டு போய் அங்க பலி ஏற்ற வேண்டியது. அடுத்து ஈவினிங் ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா அங்கேயும் போய் நம்மளோட ஆவி ஆத்மா சரீரத்தை கத்தருக்கு முன்பாக கத்தரை விட்டு விலகி போய் அங்கேயும் என்னது பலி ஏற்ற வேண்டியது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆவி ஆத்மா சரீரமுடைய இருதயத்தை எங்க பலியிடுமா கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து பலியிட்டு அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கு அர்ப்பணிச்சு பலியிட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கண்ட ஆண்டவர் சொல்றாரு, கண்ட இடமெல்லாம் நீ ஒப்பு கொடுக்காத, உன்னைய கண்ட இடத்துல இருதயத்தை வைக்காத, கண்ட இடத்துல கண்ணை வைக்காத, எச்சரிக்கையா இரு, எச்சரிக்கையா இரு. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். எடுத்து வாசிக்கலாமே. 13ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். ஆதலால் திராட்சரசமும் மதுபானமும் முடியாதபடிக்கு தீட்டானது ஒன்றையும் ருசியாதபடிக்கு எச்சரிக்கையாரு, எச்சரிக்கையாரு. ஆமென். எச்சரிக்கையாரு. மதுபானம் திராட்சரசம் அதெல்லாம் குடிச்சா என்ன ஆகும்? மைண்டு போதில மயக்க வந்து என்னென்ன பேசுவோம், அந்த கண்டெல்லாம் பேசுவோம். அந்த மாதிரி இருக்கிற காரியங்கள உங்களுடைய சிந்தனை எண்ணங்களை விட்டு வெளியேற்று, அதுக்கு நீ எச்சரிக்கையா இரு. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 5வது வசனம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவன் எக்கால் சத்தத்தை கேட்டும்
எச்சரிக்கை இருக்கவில்லை. அவன் ரத்த பள்ளி அவன் மேல சுமரும். எச்சரிக்கை இருக்கிறவனா தன் ஜீவனை தப்பித்துக் கொள்வான். ஆமென். அல்லேலூயா. எச்சரிக்கை சத்தம், எக்கால சத்தம் ஊதும் போது என்ன பண்ணணுமா? எச்சரிக்கையா இருக்கணும். வார வார கர்த்தருடைய வார்த்தை எக்காலம் போல சத்தம் துணிக்கிறது. அதை கேட்டு அரப்பா எப்ப கர்த்தருடைய வார்த்தை என்ன அத கர்த்தர் பார்த்தோம் அப்படின்னு எச்சரிக்கை இல்லாம இருந்தால் அவர் ரத்த பள்ளி அவனுக்கு தான். இல்லையா? லூக்கா 11ஆம் அதிகாரம் அவருடைய 35வது வசனம். லூக்கா 11ஆம் அதிகாரம் அவருடைய 35வது வசனம். ஆகையால் உன்னிலே வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாரு. இல்லையா? உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் குறையாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆமென். அபிஷேகம் குறைஞ்சதுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்லையா? ஒரு இடத்துக்கு இருட்டுல போறதுக்கு என்ன வெளிச்சம் வேணும். இந்த பூமியில இருட்டாது இருக்கிற அந்த காலத்துல இருக்கிற நடந்து போகணும்னா கர்த்தரா இயேசு கிறிஸ்து வார்த்தைங்கிற வெளிச்சம், அபிஷேகம் வெளிச்சம் நமக்கு தேவை. வெளிச்சம் வேணும், அபிஷேகம் வேணும். அபிஷேகம் குறையக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. லூக்கா 12ஆம் அதிகாரம் அவருடைய 15வது வசனம். லூக்கா 12ஆம் அதிகாரம் அவருடைய 15வது வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். இதுதான் பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்க. நமக்கு என்ன, நம்முடைய விரலுக்கு என்ன வீக்கமா இருக்குதோ அதுக்கு தகுந்தபடிதான் என்ன சொல்லுவாங்களாமா, மோதிரத்தை போட வேண்டும். இல்லையா? அதை விட்டுட்டு சிறுசுக்கு பெருசு பெருசுக்கு சிறுசு போட்டோம்னா நம்மளோட கையில மோதிரம் போகாது. கர்த்தர் நமக்கென்று ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு போன்றதும்னா கர்த்தர் நம்மளை இன்னும் ஆசீர்வதிப்பார். இல்லையா? ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் அவருடைய 12வது வசனம். ஆகையால் பரவங்களே, அது வாசமா இருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியா உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். எச்சரிக்கையா இருங்கள். நாட்கள் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த கொஞ்ச காலத்துல அவனுக்கு பிசாசானவனுக்கு நேரம் பத்தல, நேரம் கம்மியாக்குனால அவன் கோபமா மனுஷனிடத்துல இறங்கி வருகிறான், தந்திரமற்ற காரியங்களை செய்கிறான். எச்சரிக்கையா இருங்கள். உங்க ஆத்மாக்களை கர்த்தரோட வழிவகை செய்கிற காரியங்களை கொண்டு வந்து போடுகிறான். எச்சரிக்கையா இருங்க. பிசாசனவன் யாரை விழுகலாம் என்று வகையில சுற்றி இருக்கிறான். நமக்கு தந்தாப்புல ஆள் வருவாங்களா, விழுங்கலாமா அவனை அப்படின்னு விழுங்க பார்க்கிறான். எச்சரிக்கையா இருங்கள். ஆமென். எச்சரிக்கையா இருங்கள். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிக்கையாக. கர்த்தர் சொல்ற என் நாமத்தை, என் வார்த்தையை கொண்டு அவங்கள எச்சரி. நாட்கள் கர்த்தர் உங்களுக்கு எச்சரிக்கிறார். எச்சரி. ஏன்? நாட்கள் கொடிதான் இருக்குது. கர்த்தர் வருகை மிகவும் சமீபமா இருக்குது. யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆமா, பிள்ளைக்கு விரோதமாக என்ன ஆள் வராங்க, தகப்பனுக்கு விரோதமாக பிள்ளை, இப்படி எல்லாம் மாறி வருகிறது. இதெல்லாம் சம்பித்து கொண்டிருக்குது. கர்த்தர் வருகை மிகவும் சமீபமா இருக்குது.
அவைகளை எதிர்கொண்டு போக நீங்க ஆயத்தமா இருக்கணும், அதற்கு எச்சரிக்கையாக இருக்கணும். ஆமே, அதற்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். நீ போய் அல்ல நீங்க நீ போய் செய்கிற தேசத்தில் குடிகளில் உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இல்லையா? நீ போய் செய்கிற தேசத்துல சேரக்கூடாத உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாரு. ஆமா, நம்ம பிறந்தது ஒரு ஊரா இருக்கும், வளர்ந்தது எல்லாம் இருக்கும். ஆனா தங்க ஆண்டவர் எங்க வச்சுக்கிறதோ அது இடமா இருக்கும். திரும்ப என்ன பண்ணுமா, அங்க போய் சேர அதோட குடிகளோட உடன்படிக்கை பண்ணாத. இந்த நாள்ல என்ன பண்றாங்க? உடன்படிக்கை பண்ணாத. வாங்க, அழைப்பு உங்களுக்கு தான், வாங்க. குடும்பத்தோடு டேரா போட்டு போயிடுறது அழைப்புக்கு. அங்க போய் என்ன பண்ணாத, உடன்படிக்கை பண்ணாத. எல்லாம் இருக்கு, நீங்க தாங்க ஆரம்பிக்கணும், நீங்க தாங்க செஞ்சு வைக்கணும், நீங்க தாங்க முதல் நிக்கணும் கூப்பிடுவாங்க. அதோட உடன்படிக்கை பண்ணாத. அப்ப யாரோட உடன்படிக்கை பண்ணணும்? கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணணும். கர்த்தரோட உடன்படிக்கை பண்ண வேண்டும். அதற்கு நீ எச்சரிக்கையாரு. தேவனை மறந்து தேவனை விட்டு விலகிற காரியங்களை, விக்கிரமான காரியங்களை விட்டு நீ விலகி எச்சரிக்கையாரு. ஆமே, எச்சரிக்கையாரு. என் நாட்கள் மிகவும் கம்மியா இருக்குது. தாம் தெரிந்து கொண்டவர்களை கத்தனமா கூட்டி கொண்டு சேர்க்க போகிறார். மனவாட்டியாக நம்மளை அழைத்து கொண்டு போக வருகிறார். ஆமேன், அழைத்து கொண்டு போக வருகிறார். எச்சரிக்கையாரு. உன் அபிஷேகம் குறைந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாரு. ஆமேன். வேதத்துல 10 கன்னிகள் தெரியுமா? எல்லாத்துக்கும் 10 கன்னிகள் பத்தி தெரியும். 5 கன்னிகள் புத்திசாலி, 5 கன்னிகள் புத்தி இல்லாதவர்கள். ஆமா, 5 என்ன கொண்டு போனாங்க புத்திசாலிக? எண்ணெய், பாத்திரம், தீவெட்டி, நெருப்பு எல்லாம் எட்டு போனாங்க. மீதி 5 பேர் எண்ணெய் எட்டு போனாங்க, ஆனா எக்ஸ்ட்ரா எண்ணெய் எட்டு போகல. அபிஷேகம் குறைஞ்சதுன்னா நம்ம வழி விலகி போயிடுவோம். அபிஷேகம் குறையாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. டெய்லி சார்ஜ் ஏத்துறோம், செல்லுக்கு ஏத்துறோமா? 100 பாயிண்ட் வர வரைக்கும் ஏத்திட்டே இருக்கிறோம். குறைய ஏத்திக்கிறோம். அது மட்டும் எப்படி ஏத்துறோம்? சார்ஜ் மட்டும் 2 நாளைக்கு முன்னாடியே அழைப்பு, ஏர்டெல்ல இருந்து அழைப்பு வருது, நீங்க ஏர்டெல் முடிய போது மாத்துங்கன்னு சொல்லி. அப்பவே உடனே என்ன பண்ணிடுறோம்? ரீசார்ஜ் பண்ணிடுறோமா? அதெல்லாம் பண்ணிடுறோம். அழிஞ்சு போறது. 1 மாசத்துக்கு 1 மாசம் டைம், அது அழிஞ்சு போயிடுறது. ஒரு நாளுக்குள்ள செல்லு பாட்டை கேட்ட அது இதெல்லாம் கேட்டு அது சார்ஜ் போகுது, அதுவும் சார்ஜ் போட்டிக்கிறோம். ஆனா நித்திய காலத்துக்கு கர்த்தர் நம்மளோட இருக்கிறதுக்காக கர்த்தர் என்ன பண்றாருமா? சார்ஜ் ஏத்து, அபிஷேகம் தினமும் ஏத்து, ஒவ்வொரு நாளும் காலையில அபிஷேகத்தை வாங்கிக்கொள். ஒவ்வொரு நாளும் மண்ணா புதுசா கிடைக்குது, அபிஷேகத்தை புதுசா வாங்கிக்கிங்க. ஒவ்வொரு நாள் என்னணும்? அபிஷேகத்தை புதுப்பிச்சுக்கணும். உன் நிலத்தில் அபிஷேகம் குறையாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. 5 கன்னிங்க என்ன குறைஞ்சு போச்சு? அபிஷேகம் விட்டு ஆட்டு கடன் வாங்க முடியாது. நீங்க பணம் மாற்றலாம், என்ன வேணா மாத்திக்கலாம். உங்கள்கிட்ட அபிஷேகம் கேட்க முடியாது. ஆமா, நான் ஒண்ணு ஜிபே பண்ணி விடுறேன், எனக்கு அபிஷேகம் கொடுக்குறியா கேட்டான் ஒருத்தன் போய். யான் தெரியுமா? பேதுரு போய் கேட்டான். பேதுரு கை வச்சு அவங்கள்ட்ட அபிஷேகம் பண்றாங்களே, நான் உனக்கு பணம் கொடுக்குறேன், எனக்கு அபிஷேகத்தை கொடு. கர்த்தரோட வல்லமை மகிமை நீ பணத்துல வாங்க முடியுமா? முடியாது. இந்த உலகத்துல என்ன வேணா காசு கொடுத்து வாங்கலாம், கர்த்தர் அபிஷேகத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. அது உனக்கு கர்த்தர் கொடுத்துக்கிற கிருபை, ஈவு கொடுத்துருக்கிறது. அதை குறைஞ்சு போகாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. இதோ மாணவன் வந்துட்டான் சத்தத்தை கேட்கும் போது மாணவட்டி என்ன பண்றாங்க? பத்த வைக்கிறாங்க, எண்ணெய் ஊத்துறாங்க. அபிஷேகம் எண்ணெய் தீந்து போச்சு, அபிஷேகம் குறைஞ்சு போச்சு. என்னாச்சு? கடைசியில கைவிடப்பட்டுருவோம்.
கைவிட பற்றுவோம். 5 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு மண்டையில எண்ணெயே தேய்க்காம என்ன ஆகும்? மண்டை இளநீ ஆயிரும். தலைக்கு என்ன அவசியம்? இல்லாட்டி என்ன ஆயிரும்? மண்டையெல்லாம் நெத்தி எல்லாம் இளநீ மாதிரி ஆயிரும். நம்மளோட தைல கத்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் குறையாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கை இருங்கள். பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். மீட்கப்பட்ட நாளுக்கு என்று முத்திரைப்பட்ட ஆவியை துக்கப்படுத்தாது இருங்கள். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பெற்ற அபிஷேகத்தை குறைந்து போகாதபடிக்கு காத்துக்குள்ள எச்சரிக்கையா இரு. அதை கொண்டு போய் கண்ட இடத்துல போய் உன்னுடைய பலிய செலுத்தாத. கண்ட இடத்துல போய் செலுத்தாத பலிய. போய் கோயம்புத்தூர் போனா அங்க பலி செலுத்துறது, சென்னைக்கு போனா அங்க பலி செலுத்துறது, சேலம் போனா பலி செலுத்துறது, எங்க போனாலும் சரி நான் உங்களுக்கு பலி செலுத்திடுறேன். அப்படியா? கண்ட இடத்தினோட பலிய செலுத்தாத. நீ தேவனுக்கு முன்பாக பலி செலுத்து. தேவனுக்கு முன்பாக நீ உண்மையா இருதயத்தோடு ஆராதனை செய். ஏசு சொல்றாரு, கர்த்தர் வருவதற்கு நான் என்ன பண்ணுவேன்? ஆராதனை செய்வேன். நம்ம என்ன பண்றோம்? எல்லாத்துக்கும் ஆராதனை செய்யறது. எல்லாத்துக்கும் ஆராதனை வேண்டாம். தேவனுக்கு முன்பாக உங்களுடைய ஆவியாத்ம சரீரத்தை பலிபடுத்தல ஒப்பு கொடுங்க. அவருக்கு நீங்க என்ன பண்ணணுமா? ஆராதனை செய்ய எச்சரிக்கையா இரு. ஆமென். எல்லாரும் நினைக்கலாம்.